निर्गमन के 7वां अध्याय में हम अपने ध्यान को लाएंगे। யாத்ராமத்தினுடைய 7ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வரலாம். अभी मूसा के सेवकाई शुरू हो रहा है இப்பொழுது மோசேயின் ஊழியம் ஆரம்பிக்கிறது. और कई रुकावटों को उसने पार किया. अनेक தடைகளை அவன் கடந்து வந்தான். अपने लोगों के बीच में जो बातें पाई जाती उसको उसने पार किया. அவன் தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே காணப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்கிறான். अपने अंदर जो संघर्ष हो रहा था उन सारी बातों से पार हुआ. அவன் தனக்குள்ளே இருக்கிற போராட்டங்களிலேயும் வெற்றி கொண்டு வந்திருக்கிறான். और अभी सामना कर रहा है आगे के शत्रु के सामने. இப்பொழுது முன்னே இருக்கிற சத்துருவை அவன் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. என் காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். अब लगातार देखेंगे நீங்கள் தொடர்ந்து பார்க்கிற போது जो व्यक्ति आगे कुछ बातों को करने के लिए अपने को सौंपता है, எந்த ஒரு மனிதன் பின்பதாக சென்று சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறானோ अपने अंदर के संघर्ष से पहले छुटकारा पाना है. அவர் முதலாவது தனக்கு உள்ளே இருக்கிற போராட்டத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். फिर अपने लोगों के बीच में की संघर्ष से वो छुटकारा पाना है. திரும்ப அவன் தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிற போராட்டத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். फिर आगे की बातों पर वो विजय प्राप्त करने के लिए ताकत रखता है. திரும்ப வரப்போகிற காரியங்களிலிருந்து வெற்றி கொள்வதற்கு அவனுக்கு பலன் கிடைக்க வேண்டும். अभी वो फिरौन के सामने अपने को पेश कर रहा है और उन ताकतों के साथ लड़ने के लिए अपने को सौंप रहा है. இப்பொழுது பார்வோனுக்கு முன்பதாக அங்கே அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். அவனுடைய வல்லமைகளுக்கு முன்பதாக மேற்கொள்வதற்காக அவன் அங்கே தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். जरूर फिरौन ने कहा मैं आपका यहोवा परमेश्वर के बारे में कुछ जानकारी नहीं रखता हूं, वो कौन है, उसकी सेवा मैं क्यों करूं. அங்கே பார்வோன் சொன்னது உண்மைதான். உன்னுடைய தேவனை குறித்து நான் ஒன்றும் அறியேன், அவருக்கு நான் எப்படி சேவை செய்ய முடியும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். प्यारों, इस सुबह का समय आपके सामने भी इस प्रकार का प्रश्न लोग पूछते होंगे. பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பதாகவும் ஜனங்கள் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கலாம். आपका ईश्वर कौन है? உங்களுடைய தேவன் யார்? वो उससे उसकी सेवा करने के लिए मुझे क्या दरकार है? அவருக்கு ஆராதனை செய்ய எனக்கு என்ன வேண்டி இருக்கிறது? तो ये एक बहुत बड़ा चुनौती को मूसा के सामने लाता है. இது ஒரு பெரிய சவாலை மோசேக்கு முன்பதாக வைக்கிறது. इसलिए 3 कामों को उसका करने का आवश्यकता पड़ता है. இப்பொழுது மோசேக்கு 3 காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் உண்டாகிறது. क्योंकि मिस्र देश में कई एक टोना करने वाले मंत्र करने वाला पाया जाते थे. ஏனென்றால் எகிப்து தேசத்திலே अनेक மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் இருந்தார்கள். और उन दिनों में सबसे ज्यादा संसार में मिस्र देश में ही ज्यादा मैजिक करने वाला पाए जाते थे. அந்த நாட்களிலே உலகத்திலே அதிகமான எண்ணிக்கையிலே எகிப்திலே தான் இப்படிப்பட்ட மந்திரவாதிகளும் அங்கே மேஜிக் பண்ணுகிறவர்களும் இருந்தார்கள். और इस कारण वहां के लोग मंत्र तंत्र की बातों पर पूरा पूरा विश्वास करते थे. இது நிமித்தமாக அங்கே இருந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட மந்திர காரியங்களிலே அவர்கள் முழுவதும் நம்பிக்கை வைத்தார்கள். अब इस 7वां अध्याय में पढ़ेंगे. நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். आप देखेंगे मूसा जब लाठी को सांप बनाता है, நீங்கள் பார்க்கிறீர்கள் மோசே கோலை பாம்பாக மாற்றுகிற போது और उसी प्रकार मंत्र करने वाला भी करता है. அப்படியே மந்திரவாதிகளும் அங்கே அந்த காரியத்தை செய்கிறார்கள். टोना करने वाले भी पानी को खून बना देता है. அங்கே மந்திரக்காரர்கள் அங்கே மந்திரவாதிகள் தண்ணீரை இரத்தமாக மாற்றுகிறார்கள். और टोना करने वाले मेंढक को पैदा कर देता है. அப்படியே மந்திரவாதிகள் அங்கே தவளைகளை அங்கே அதிகமாய் பிறப்பிக்கிறார்கள். इसलिए केवल सामर्थ से इन बातों को साबित नहीं कर सकते हैं. हमारा परमेश्वर तुम्हारी देवी देवताओं से बड़ा है. வெறுமனே வல்லமையினாலே நாம் இந்த காரியத்தை நிரூபிக்க முடியாது. எங்கள் தேவன் உங்கள் தேவதைகளை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி छुटकारा के द्वारा ही साबित करना पड़ता है कि मेरा परमेश्वर तुम्हारे ईश्वरों से, तुम्हारी देवी देवताओं से बड़ा है. விடுதலையின் மூலமாகவே காண்பிக்க கூடும் எங்கள் தேவன் உங்கள் தேவதைகளை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி. एक बात को मन में ध्यान से रखिएगा. ஒரு காரியத்தை மனதிலே கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். केवल हम अद्भुत काम या चमत्कार करके लोगों के सामने इस बात को साबित नहीं कर सकते हैं हमारे पास ज़्यादा सामर्थ्य है या हम
सामर्थी है। நாம் வெறுமனே அற்புதங்களை செய்து வல்லமையை காண்பித்து அடையாளத்தை காண்பித்து எங்கள் தேவன்தான் வல்லமையுடையவர் என்று சொல்லி நாம் காண்பிக்க முடியாது. परंतु उससे बढ़कर हम आजाद करने के द्वारा, लोगों को छुड़ाने के द्वारा ही परमेश्वर की बातों को साबित कर सकते हैं. ஆனால் நாம் விடுதலையின் மூலமாக ஜனங்களுக்கு சுதந்திரம் கொண்டு வருவதன் மூலமாக நாம் நிரூபிக்க முடியும் என் தேவன் தான் பெரிய தேவன் என்று சொல்லி. ये चुनौती अभी मूसा के सामने है. இந்த சவால் இப்பொழுது மோசேக்கு முன்பதாக இருக்கிறது. दूसरा, இரண்டாவது, मिस्र देश में भिन्न भिन्न देवी देवताएं जैसा हिंदुस्तान में पाया जाता वैसे ही पाया जाता था. எப்படி இந்தியாவிலே வேறு வேறு கடவுள்கள் இருக்கிறார்களோ வணங்குகிறார்களோ ஜனங்கள், அப்படியே எகிப்து தேசத்திலும் வேறு வேறு விதமான अनेक தேவதைகள் இருந்தார்கள். एक एक शक्ति के लिए एक एक बातों पर वे विश्वास करते थे. ஒவ்வொரு சக்திக்காக ஒவ்வொரு காரியத்திற்காக ஜனங்கள் அங்கே நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார்கள். जैसा हमारा देश में नदी नालियों को लोग पूछते हैं, वैसे ही मिस्र देश में भी लोग पूछते थे. எப்படி நம்முடைய தேசத்திலே ஆறுகளை பார்த்து இன்னும் தண்ணீர் ஓடைகளை பார்த்து ஜனங்கள் வணங்குகிறார்களோ அப்படியே எகிப்திலும் பூஜை செய்தார்கள். यहाँ तक मिस्र देश में मेंढकों को लोग पूछते थे. அதாவது இதுவரைக்கும் வந்து அங்கே பூஜை பண்ண ஆரம்பித்தார்கள். தவளைகளையும் கூட பூஜை செய்தார்கள். वे सोचते थे मेंढक जो है वृद्धि का देवता है. அவர்கள் நினைத்தார்கள் தவளைகள் இருக்கின்றனவே அந்த தவளை தேவதை, அதாவது பெருக்கத்தின் ஒரு தேவதை என்று சொல்லி நம்பினார்கள். गॉड ऑफ फर्टिलिटी. वे लोग सोचते थे वृद्धि, दुनिया में अगर वृद्धि होना है, मेंढक के अंदर जो ताकत है उस प्रकार का ताकत को हमको पूजना है. அவர்கள் காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி என்று சொல்லி நினைத்தார்கள். அதாவது உலகத்திலே ஒரு பெருக்க வேண்டும் என்று சொன்னால் தவளை தேவதையை வணங்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். हमारे देश के साथ इन सारी बातें मिलता है. நம்முடைய தேசத்தோடும் கூட இவை எல்லாம் ஒத்து போகிறது. हमारा देश में लिंग की पूजा होती है. நம்முடைய தேசத்திலே லிங்கத்தை ஜனங்கள் வணங்குகிறார்கள். क्यों? ஏன்? वो भी वृद्धि का एक निशान के रूप में लोग मानते हैं. அதுவும் வளர்ச்சிக்கு ஒரு காரியம், பெருக்கத்துக்கு ஒரு காரியம் என்று வணங்குகிறார்கள். अगर मनुष्य उसके ऊपर ध्यान करेगा, उसकी पूजा नहीं करेगा. ஒருவேளை மனிதன் அதிலே கவனம் செலுத்துவான் என்று சொன்னால் அவன் அதை பூஜை செய்ய மாட்டான். क्या लिंग की पूजा कर सकेंगे? இல்ல, லிங்கத்துக்கு நாம் பூஜை செய்ய முடியுமா? लेकिन मनुष्य की मन को शैतान ने इस प्रकार अंधा बना दिया. ஏனென்றால் மனிதனுடைய கண்களை இப்படி சாத்தான் குருடாக்கி விட்டான். और इसलिए यहाँ मूसा के सामने एक और बड़ा चुनौती है. இப்படி மோசேக்கு முன்பதாக இன்னும் ஒரு சவால் எழும்பிற்று. सारी बातें जिसके ऊपर उनका विश्वास है वो सब अंधविश्वास है, वो परमेश्वर का नहीं है करके साबित करने की आवश्यकता है. எகிப்திற்கு முன்பதாக ஒரு குருட்டு ஒரு விசுவாசம் இருக்கிறதே, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கண்மூடித்தனமான விசுவாசம் இருக்கிறதே, அது தவறு என்று சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு சவால் எழும்பிற்று. तीसरी बात, மூன்றாவது காரியம், मूसा का एक और काम करना है. மோசேக்கு இன்னும் ஒரு வேலை செய்ய வேண்டும். वहां फिरौन और उसके लोगों के बीच में जो कार्य करता है, अपने लोगों का विश्वास को मजबूत करना है. அங்கே பார்வோனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் முன்பதாக அங்கே கிரியை நடப்பிக்கப்படுகிறது. தன்னுடைய ஜனங்கள் அந்த காரியத்தை நம்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியம். और उन बातों के द्वारा वे देखना है हमारे बीच में सच्चा जिंदा परमेश्वर है. இதன் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மத்தியிலே ஒரு உயிருள்ள அவர் தேவன், உண்மையுள்ள தேவன் இருக்கிறார் என்று சொல்லி. हम उनसे फर्क है करके दिखाना है. நாம் அவர்களை காட்டிலும் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி காண்பிக்க வேண்டும். हमारे बीच में सही परमेश्वर होने के चलते मिस्रियों के बीच में जो बातें होती है उससे हम बचे रहते हैं, अलग रहते हैं करके दिखाना है. இப்பொழுது மோசேக்கு காண்பிக்க வேண்டும் நம் மத்தியிலே சரியான காரியங்கள் நடப்பதினாலே நாம் அவர்களை காட்டிலும் நாம் பாதுகாப்பாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் நிரூபிக்க வேண்டும். इसलिए इन तीन बातों को अभी मूसा का सामना करना पड़ रहा है. இது நிமித்தமாக மூன்று காரியங்களையும் இப்பொழுது மோசேக்கு மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. मैं फिर कहने के लिए चाहता हूं, திரும்ப சொல்லட்டும் நான். इस बात को आप मन में बैठाइएगा, तब 7, 8, 9 अध्याय जो है आपके मन में एक रुचि को ला सकता है. இந்த காரியங்களை மனதில் வைத்தால் தான் 7, 8, 9 அதிகாரங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு மன விருப்பத்தை கொண்டு வரும் படிப்பதற்கு. एक है केवल सामर्थ के काम नहीं परंतु छुटकारा का काम के लिए रास्ता खोलना है. ஒன்று வெறுமனே அற்புத அடையாளங்களுக்கு வழி திறக்கிறது மாத்திரமல்ல, விடுதலைக்கும் நாம் வழி திறக்க வேண்டும். दूसरी बात, अन्य बातें, अंधविश्वास की बातों को बिल्कुल ऐसा साबित करना है उससे कुछ काम नहीं है,
परमेश्वर के ओर देखो करके उनको दिखाना है। இரண்டாவது இதை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும், நிரூபிக்க வேண்டும். கண்மூடி விசுவாசம் ஒரு வேளைக்கும் உதவாது, தேவன் பேரில் இருக்கிற விசுவாசமே உண்மையானது என்று சொல்லி. तीसरी बात है कि परमेश्वर के लोगों को ये साबित होना है परमेश्वर उनके साथ रहने के चलते किन बातें हो सकता है। மூன்றாவது தேவ ஜனங்களுக்குள்ளாக இப்படி காரியங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும், தேவன் அவர்களோடு கூட இருப்பதனாலே என்ன என்ன காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை அவர்கள் கண்கூடாக காண வேண்டும். 7वां अध्याय को देखने के पहले हमें एक दो वचन को उत्पत्ति में से देखना पड़ेगा। 7ஆம் அதிகாரத்துக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக 1-2 வசனங்களை ஆதியாகமத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும். और उत्पत्ति में इब्राहिम के साथ परमेश्वर बातचीत करता है। ஆதியாகமத்திலே ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். 15वां अध्याय के मेरे साथ खोलिएगा। 15ஆம் அதிகாரத்தை என்னோடு திருப்புங்கள். 13 पद से लेकर पढ़ने जा रहे हैं। 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். उत्पत्ति 15 अध्याय 13वां पद। ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். तब यहोवा ने अब्राहम से कहा, यह निश्चय जान कि तेरे वंश प्राय देश में परदेशी होकर रहेंगे और उस देश के लोगों के दास हो जाएंगे और वे उनको 400 वर्ष तक दुख देंगे। फिर जिस देश के वे दास होंगे उसको मैं दंड दूंगा और उसके पश्चात वे बड़ा धन वहां से लेकर निकल आएंगे। बस यहां पर 14 पद में परमेश्वर ने इब्राहिम से कहा था, இங்கே 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்னார், वहां पर जिस देश में तुम्हारे लोग गुलाम रहेंगे उनको न्याय करूंगा। எந்த தேசத்திலே உன்னுடைய ஜனங்கள் அங்கே அடிமைகளாய் இருக்கிறார்களோ நான் அங்கே நியாயம் தீர்ப்பேன். जिन जातियों को वे सेवा करेंगे उनके ऊपर मैं दंड को लाऊंगा। எந்த ஜாதிகளுக்கு அவர்கள் சேவை செய்கிறார்களோ அவர்கள் மீது நான் தண்டனையை வருவிப்பேன். आपको मालूम है உங்களுக்கு தெரியும், मिस्र देश में परमेश्वर को छोड़ नाना प्रकार की बातों में लोगों ने मन लगाया। எகிப்து தேசத்திலே தேவனை விட்டுவிட்டு எல்லா விதமான தேவையில்லாத காரியங்களிலே அவர்கள் மனதை செலுத்தினார்கள். उन्हीं के आधीन में ही परमेश्वर अपने लोगों को खोजने के लिए दिया है। அவர்களுடைய கரத்துக்குள்ளாகவே தன்னுடைய ஜனங்களை அவர்கள் அங்கே குறை கூற திட்ட வைக்க ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परंतु परमेश्वर छोड़ता नहीं है। ஆனால் ஆண்டவரோ விடமாட்டாரே. आगे चल के इजरायलियों को साफ करने के लिए भी परमेश्वर ने ऐसे ही लोगों को इस्तेमाल किया जैसा कल्दे के लोगों को, बाबिलोन के लोगों को परमेश्वर इस्तेमाल किया। எப்படி கல்தேரையும் அங்கே பாபிலோனியர்களையும் ஆண்டவர் பின்பதாக சென்று தன்னுடைய சொந்த ஜனத்தை சுத்திகரிப்பதற்காக அங்கே செய்கிற காரியத்தை பார்க்க முடியும். आरामी लोगों को इस्तेमाल करता है। அங்கே அராமிய ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். मेदिया பெர்சியா के लोगों को परमेश्वर इस्तेमाल करता है। மேதியா பெர்சியா நாட்டு ஜனங்களை தேவன் இந்த சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தினார். रोमी लोगों को परमेश्वर इस्तेमाल करता है। ரோம ஜனங்களை தேவன் இப்படி சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தினார். ये अर्थ नहीं है कि परमेश्वर के लोगों से वे उत्तम हैं। இது இப்படி ஆகாது, தேவ ஜனங்களை காட்டிலும் அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி, परंतु उनको जब इस्तेमाल करता है अपने लोगों को साफ करने के लिए, அவர்களை பயன்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய சொந்த ஜனத்தை பரிசுத்தப்படுத்த. और परंतु परमेश्वर उनको छोड़ता नहीं है। ஆனால் தேவனோ அந்த ஜனங்களை விடவும் இல்லை. चाहे अस्सीरी के लोगों के साथ हो या मिस्र के लोगों के साथ हो, परमेश्वर बर्ताव करता है। ஒருவேளை அசீரிய ஜனங்களாக இருக்கலாம், எகிப்து ஜனங்களாக இருக்கலாம், தேவன் அவர்களோடு கூட சரியான பாடம் புகட்டுகிறதை பார்க்க முடியும். इन बातों को सामने रखते ही मूसा आगे बढ़ रहा है। இந்த காரியங்களை மனதில் வைத்தவனாக மோசே முன்னேறி செல்கிறான். और वहां पर फिर परमेश्वर से बातचीत करता है। திரும்ப மோசே தேவனோடு கூட என்ன பேசுகிறான்? मूसा और हारून के बारे में एक महत्वपूर्ण वचन दिया गया, उसको थोड़ा ध्यान दीजिएगा। கொஞ்சம் இந்த வசனத்தை பார்க்கலாம். மோசேயும் ஆரோனையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அழகான வசனம். और उसको समझने के लिए 7वां अध्याय, அதை புரிய யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 2 पद से लेकर 6 पद तक हम पढ़ेंगे। 2ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். निर्गमन 7 अध्याय का 2 पद से लेकर 6 पद तक पढ़ेंगे। யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 6 वचनங்கள். जो जो आज्ञा मैं तुझे दूं वही तू कहना और हारून उसे फिरौन से कैसा कहेगा। शुरू करता है परमेश्वर, देखिए, जो जो आज्ञा मैं तुझे देता हूं उसी को तू कहना और करना। எப்படி ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். और हारून उसे फिरौन से कहेगा जिससे वह इजरायलियों को अपने देश से निकाल जाने दे, परंतु मैं फिरौन के मन को कठोर कर दूंगा और अपने बहुत से चिन्ह और चमत्कार मिस्र देश में दिखलाऊंगा। तो भी
फिरौन तुम्हारी न सुनेगा और मैं मिस्र देश पर अपना हाथ बढ़ाकर मिस्रियों को भारी दंड देकर अपनी सेना अर्थात अपनी इजरायली प्रजा को मिस्र देश से निकाल लूँगा। और जब मैं मिस्र पर हाथ बढ़ाकर इजरायलियों को उनके बीच से निकालूंगा तब मिस्री जान लेंगे कि मैं यहोवा हूँ। तब मूसा और हारून ने यहोवा की आज्ञा के अनुसार ही किया। मैं यहाँ पर इन दोनों बातों को जोड़ने के लिए चाहता हूँ। நான் நீங்க ரெண்டு காரியங்களையும் இணைக்க விரும்புகிறேன்। प्रभु ने भी कहा जो मैं आज्ञा देता हूँ उसी के अनुसार कहना और करना। ஆண்டவரும் இப்படி கட்டளை கொடுத்தார், நான் என்ன கட்டளை கொடுக்கிறேனோ அவைகளை அப்படியே சொல்ல வேண்டும், செய்யவும் வேண்டும்। और 6वां पद में लिखा मूसा और हारून ने जैसा परमेश्वर ने आज्ञा दिया वैसे ही किया। 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயும் ஆரோனும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தார்கள்। भाई बहन थोड़ा ध्यान से सुनिएगा। சகோதர சகோதரியே கொஞ்சம் கவனித்து கேளுங்கள்। मूसा के सेवकाई के शुरुआत में ये भावना पाई जाती है जिसको परमेश्वर ने चाहा। ஆண்டவர் மோசேயின் ஆரம்ப ஊழியத்திலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுக்குள்ளாக காணப்பட்டிருந்தது, அதை விரும்பினார்। जो परमेश्वर कहता है उसको मैं करूंगा, எதை நீ ஆண்டவர் சொல்லுவாரோ அதை செய்வேன், उसी के अनुसार मैं कहूंगा, அவரின் கட்டளையின்படி நான் சொல்லுவேன்। मेरे साथ आप अभी निर्गमन 40वां अध्याय को खोलिए। என்னோடு இப்பொழுது யாத்ராமம் 40ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள்। वहां पर एक सुंदर बात को आप देख सकते हैं। அங்கே ஒரு அழகான காரியத்தை நாம் பார்க்க முடியும்। और वहां पर 40 अध्याय में அங்கே அந்த அதிகாரத்திலே बारंबार एक बात को बारंबार वहां पर परमेश्वर का वचन में लिखा है। அங்கே திரும்ப திரும்ப வசனத்திலே வருகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும்। 16वां पद को पढ़िएगा। 16ஆம் वசனத்தை வாசியுங்கள்। इस प्रकार मूसा ने जो जो आज्ञा यहोवा ने उसको दी थी उसी के अनुसार किया। जो जो आज्ञाएं यहोवा ने किया कहा था उसी के अनुसार किया। கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான்। और 19वां पद में देखिएगा। 19ஐ வாசியுங்கள்। और उसने निवास के ऊपर तंबू को फैलाया और तंबू के ऊपर उसने ओढ़ने को लगाया जिस प्रकार यहोवा ने मूसा को आज्ञा दी थी। जिस प्रकार यहोवा ने मूसा का आज्ञा दी थी। 20वां पद को पढ़िएगा। और उसने साक्षी पत्र को लेकर संदूक में रखा और संदूक में डंडों को लगा के उसके ऊपर प्रायश्चित के ढकने को धर दिया। आगे आगे 21 भी। और उसने संदूक को निवास में पहुंचाया और बीच वाले पर्दों को लटका के साक्षी पत्र के संदूक को उसके अंदर किया। तमिल में 22 पढ़िए जिस प्रकार यहोवा ने मूसा को आज्ञा दी थी। 22 और 23 में भी देखते हैं, 24 में देखते हैं और 26 में देखते हैं, फिर 28 में देखते हैं। 21ல பார்க்கிறோம், 22ல பார்க்கிறோம், 23 24ல பார்க்கிறோம், திரும்ப 26ஆம் வசனத்துல பார்க்கிறோம், திரும்ப நாம் 28ஆம் வசனத்துல பார்க்கிறோம், फिर 32 में देखते हैं, திரும்ப 32ல பார்க்கிறோம்। इस अध्याय के अंदर बार-बार परमेश्वर के वचन में ये पाते हैं जैसा मूसा परमेश्वर ने कहा वैसे ही मूसा ने किया, जैसा परमेश्वर ने कहा वैसे मूसा ने किया, जैसा परमेश्वर ने कहा वैसा मूसा ने किया। இந்த வசனங்களில் எல்லாம் என்ன பார்க்கிறோம்? எப்படி கர்த்தர் கட்டளையிட்டாரோ அப்படியே மோசே செய்தான், மோசே கர்த்தரின் கட்டளை கீழ்ப்படிந்து அப்படியே செய்தான், கர்த்தர் என்ன சொன்னாரோ மோசே அப்படியே செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம்। अभी आपको मैं दिखाने के लिए चाहता हूं। இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன்। शुरुआत में ये बात ली गई है, ஆரம்பத்தில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது। आगे चल के मूसा अपने लोगों को 32 लाख लोगों को मिस्रियों के हाथ में से छुड़ा के ले आया। திரும்ப முன்னேறி சென்று 32 லட்சம் பேரை எகிப்தின் கையிலிருந்து அவன் விடுவித்து அழைத்து கொண்டு வந்தான்। और बड़े बड़े अद्भुत काम को किया, பெரிய பெரிய அற்புதங்களை அவன் செய்தான், चमत्कारों का किया, அடையாளங்களை காண்பித்தான், लाल समुद्र को 2 भाग कर लिया, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தான், मारा का पानी के मिठा खाना बना दिया, மாராவின் தண்ணீரை இனிமையாக மாற்றினான், और चट्टान से पानी निकाला, கன்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தான்। लोगों के बीच में जबरदस्त नेता के रूप में माना गया है, ஜனங்களுக்குள்ளாக ஒரு வலுவான வல்லமையான தலைவன் என்று சொல்லி எண்ணப்பட்டான்। लेकिन मूसा के जीवन में एक बात से वो कभी हटा नहीं है। ஆனால் மோசேயுடைய வாழ்க்கையில இந்த காரியத்திலிருந்து ஒருபோதும் அவன் விலகி போகவே இல்லை। निर्गमन का 7वां अध्याय का 20वां पद को भी पढ़िएगा। யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தையும் வாசியுங்கள்। तब मूसा और हारून ने यहोवा की आज्ञा के अनुसार किया। मूसा ने यहोवा के आज्ञा के अनुसार किया। बारंबार आप इस बात को देखेंगे मूसा के जीवन में। மோசேயின் வாழ்க்கையில இந்த காரியத்தை கட்டளையிட்டபடியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தான் என்று சொல்லி திரும்ப திரும்ப பார்க்க முடியும்। शुरू में जो करता वैसे ही
अंतिम तक करता है। ஆரம்பத்துல எப்படி அவன் செய்தானோ அப்படியே கடைசி வரைக்கும் அவன் செய்கிறான். शुरू में किस प्रकार परमेश्वर की आज्ञाकारी रहा, वैसे ही पर आगे अंतिम तक सारी बातों में परमेश्वर की आज्ञाकारी रहने के लिए अपने को सौंपा। ஆரம்பத்துல எப்படி கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்தானோ அப்படியே கடைசி வரைக்கும் எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படிவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். क्या आज आप बड़े बड़े काम करने के लिए अपने को तैयार रखे हैं? நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு உங்களை ஆயத்தம் பண்ணுகிறீர்களா? क्या आप चाहते हैं कि बड़े बड़े काम आपके द्वारा किया जाए? உங்களால பெரிய பெரிய காரியம் செய்யப்படணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களா? और इस बात को कभी भूलिए मत, இந்த காரியத்தை நீங்கள் மறந்து போக வேண்டாம். उसका एक कुंजी है, उस दरवाजा खोलने का एक कुंजी है। परमेश्वर जैसा कहता है वैसे ही उसकी आज्ञा को मानने के लिए अपने को सौंपना। அந்த பெரிய கதவை திறப்பதற்கு ஒரு சாவி என்ன தெரியுமா? தேவன் என்ன கட்டளையிடுகிறாரோ அதன்படியே நான் செய்வேன். और बड़े बड़े काम में मैं इस्तेमाल होने के बावजूद भी मैं उसी स्थिति में रहूंगा। நான் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், நான் பயன்படுத்தப்படுகிறேன், அந்த நிலைமையிலும் இப்படித்தான் நான் கீழ்ப்படிவேன். लेकिन मनुष्य का हालत क्या है? ஆனால் மனித நிலைமை என்ன தெரியுமா? शुरू में सारी बातों के लिए जैसा कहा जाता है वैसे ही मानेगा, ஆரம்ப காலத்துல எப்படி சொல்லப்படுகிறதோ அதற்கு கீழ்ப்படிவான். लेकिन कुछ दिन के बाद ஆனால் சில நாள் கழிந்த பின்பு हाँ करेंगे, நான் செய்வேன், करेंगे तो आधा मन से करेंगे, நான் செஞ்சாலும் பாதி மனசுல தான் அவன் செய்வான். फिर कुछ दिन के बाद कहेंगे इतना करना ही है क्या? திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவான், இவ்வளவு செய்யணுமா? कितना करने किए बिना नहीं होता है क्या? இவ்வளவு செய்யாம என்ன ஒண்ணும் நடக்காதா? मनुष्य धीरे धीरे करके ढीला हो जाता है, डीठ हो जाता है। மனிதன் நாட்கள் கழிந்து செல்ல அவன் அங்கே முழுவதும் லூஸ் ஆகி விடுகிறான், அப்படியே சோம்பலாகி விடுகிறான். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, मनुष्य चलते चलते மனிதன் போய் ढीला हो जाता है, डीठ हो जाता है। आप नहीं होना, நீங்கள் அப்படி இருக்க கூடாது. याद रखिएगा, आखिरी तक उसी धुन, उसी विचार, उसी आज्ञाकारीपन में रहने वाला उसको परमेश्वर बहुत ऊंचा स्थान में रखता है। கடைசி வரைக்கும் அதே கீழ்ப்படுகிற ஒரு ஆவி, அதே வைராக்கியத்தின் ஒரு காரியம் இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார், உயர அழைத்து சொல்கிறார். ढीला होना और डीठ होना, ये दोनों बात जो है ना मनुष्य में जन्म से पाया जाता है। இப்படி கொஞ்சம் லூஸ் ஆகிற காரியம் மற்ற காரியங்கள் எல்லாம் பிறப்பிலிருந்தே மனிதனுக்குள்ள காணப்படுகிறது. लेकिन हम उस जन्म का स्वभाव से विजय प्राप्त करने की आवश्यकता है। நாம் பிறப்பினுடைய ஸ்வபாவத்திலிருந்து விடுதலை பெறுவோமாக. यहाँ कई अद्भुत काम को आप 7वां अध्याय में देखेंगे। நீங்கள் अनेक அற்புதமான காரியங்களை 7ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். मूसा के द्वारा परमेश्वर ने उस देश को बिल्कुल घबरा दिया। மோசேயின் மூலமாக ஆண்டவர் அந்த தேசத்தையே முழுவதும் கலக்க செய்து விட்டார். ऊपर से लेकर नीचे के लोग मूसा का नाम सुन के ही डर रहा है। மேலே இருந்து கீழே வரைக்கும் இருக்கிற ஜனங்கள் மோசேயின் பெயர் கேட்ட மாத்திரத்திலே கலங்கினார்கள். और मिस्रियों के अंदर एक प्रकार का घबराहट हो गया। எகிப்தியருக்குள்ளாக ஒரு பெரிய பயம், ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று. परमेश्वर का कार्य को करने के लिए मूसा एकदम उसके हाथों से बड़े काम को करता है। அங்கே தேவனுடைய கரத்தினாலே பெரிய பெரிய காரியங்களை மோசே செய்து காண்பிக்கிறான். लेकिन सारी बातों को ये जड़ यहाँ है, मूसा ने परमेश्वर ने जैसा आज्ञा दिया वैसे ही किया। ஆனால் எல்லா அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் வேறு என்ன தெரியுமா? மோசே தேவ கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து செய்தான். परमेश्वर हमसे बर्ताव करने पाए। தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. आपके सामने कितनी बड़े काम क्यों न हो, உங்களுக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய வேலையா இருக்கட்டும், आपके सामने अपने लोगों के बीच में काम करना है, अन्य लोगों के बीच में काम करने का काम क्यों न हो। உங்களுடைய வேலை உங்கள் ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கலாம் அல்லது மற்ற ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கலாம். आपको बहुत बड़ा चुनौती है जिसमें आपको साबुत करके दिखाना पड़ेगा कि आप परमेश्वर के काम के अनुसार आपका परमेश्वर भेजा है करके आपको साबित करने की आवश्यकता अगर पड़ता है। உங்களுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது, நிரூபிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நிரூபிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. आप इस बात को भूलिए मत। இந்த காரியத்தை மறந்து போக வேண்டாம். जैसा वो कहता वैसे ही मैं करूंगा। எப்படி அவர் சொல்லுகிறாரோ அப்படியே நான் செய்வேன். इसका मतलब उसका हमारे सुनने की ताकत कभी घटना नहीं चाहिए। அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் கேட்கக்கூடிய அந்த காரியம் பலன் குறைந்து போகவே கூடாது. परमेश्वर की बातों का देखने की आंखें धीमी नहीं होना चाहिए। தேவனுடைய காரியங்களை பார்க்கக்கூடிய அந்த கண்களின் பார்வை குறையவே கூடாது. उसके लिए कोई रुकावट नहीं होना चाहिए। அதற்கு எந்த தடையும் வரக்கூடாது.
आप समझ लीजिए, நீங்கள் இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள், पहले आपको जब आप बच्चे हैं या जवान हैं आपको अच्छा से दिखाई पड़ता है। முதலாவது நீங்க பிள்ளைகளா இருந்தீங்க அல்லது வாலிபனா இருந்தீங்க, நல்லா உங்களுக்கு தென்பட்டுச்சு। किताब को कैसा पढ़ते हैं? புத்தகத்தை எப்படி வாசித்தீங்க? ऐसा पढ़ते हैं। நீங்கள் அப்படி இப்படி வச்சு வாசித்தீங்க। फिर कुछ दिन के बाद दिखाई नहीं पड़ता கொஞ்ச நாள் கழிஞ்சு அங்க தென்பட மாண்டிக்கு, क्योंकि उम्र हो गया। ஏனென்றால் வயசாயிட்டு। क्या करते हैं? நீங்க என்ன செய்றீங்க? ऐसा करते हैं। நீங்க இப்படி கொஞ்சம் வைக்கிறீங்க। अभी 18 इंच नहीं है, थोड़ा सा 24 इंच हो गया। இப்பொழுது 18 இன்ச் தூரம் இல்ல, 24 இன்ச் தூரம் ஆயிட்டு புக்கு। फिर दिखाई नहीं पड़ता, திரும்பவும் தெரிய மாண்டிக்கு, வயசாயிட்டு। ऐसा देखते हैं। நீங்க பாக்குற கோணமே சரியில்லை, ஒரு மாதிரி வச்சு பாக்குறீங்க। अभी 32 इंच हो गया। இப்பொழுது உங்க தூரம் 32 இன்ச் ஆயிட்டு। फिर आंख को सुकड़ा के देखते हैं। நீங்க கண்ணை கொஞ்சம் சுழிச்சு பாக்குறீங்க। இப்போ फिर और 40 इंच होने के बाद क्या करते हैं? 40 இன்ச் தூரம் ஆகுது, நீங்க என்ன செய்வீங்க? हैं? इतना ही दूर तक जा सकते हैं, उससे बाद आप नहीं पकड़ सकते हैं भैया। இவ்வளவு தூரம் தான் நீங்க புத்தகத்தை பிடிக்க முடியும், அதற்கு பின்பு உங்களுக்கு புத்தகத்தை பிடிக்க முடியாது। लेकिन लोग जो है ना, सही आदमी क्या करता है, जब 18 इंच 24 इंच हो जाता है डॉक्टर के पास जाता है, हमारा आंख को थोड़ा जांचिए, ठीक नहीं है। ஆனால் சரியான மனுஷன் என்ன செய்வான்? 18 இன்ச்சில இருந்து 24 இன்ச் போறதுக்குள்ளாக என்னோட டாக்டர்கிட்ட போவான், கண்ணு சரியில்லையா, கொஞ்சம் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவான்। अभी ठीक से दिखाई देता है डॉक्टर, இப்பொழுது சரியா தெரியுது டாக்டர்னு சொல்லுவான்। लेकिन जो चश्मा नहीं पहनना चाहता है, क्योंकि चश्मा पहनने से बुढ़ा दिखाई पड़ेंगे करके जो सोचेगा, क्या करेगा? ஆனால் யாராவது கண்ணாடி போட விரும்பாதவன், அது என்ன கண்ணாடி போட்டான்னா கிழவன் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவன் என்ன செய்வான்? कुछ लोग स्टाइल मारते हैं, சிலவங்க ஸ்டைல் காட்டுறாங்க। चश्मा पहनेंगे हमको बुढ़ा कह देंगे, बुढ़ी कह देंगे। கண்ணாடி போட்டா கிழவன் அல்லது கிழவின்னு சொல்லிடுவாங்களே। उनका आता नहीं है, लेकिन அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனாலும் இப்படி பிடிச்சு வச்சுட்டு படிச்சிட்டு இருப்பாங்க। क्यों? ஏன்? मनुष्य के अंदर वो गर्व जो होता है, மனிதனுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு गर्व இருக்கிறது। ये आत्मिक जीवन में भी बैठता है, இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படியே அமைகிறது। ये आत्मिक जीवन में बैठता है। அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அமைந்து போகிறது। हमसे जब गति होती है, நம்மில ஏதாவது குறைவு ஆயிட்டா प्रभु के पास जाके, தேவ சமூகத்துக்கு சென்று, प्रभु शायद मुझे एक चश्मा का दरकार है, मारने के लिए तैयार है। ஆண்டவரே எனக்கு ஒருவேளை ஒரு கண்ணாடிக்கு அவசியம் இருக்குப்பா, நான் அதை போடவும் ஆயத்தமா இருக்கேன்। मुझे कुछ भी हो जाए, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, लेकिन मेरी आंखें सही देखना है। என்னுடைய கண்கள் சரியாக தெரியணும்। एक जन को मैंने एक जन से बातचीत की हमारे टीम में, நம்முடைய குழுவில ஒரு மனிதனை பார்த்து நான் பேசினேன்। एक व्यक्ति से ஒரு ஆளை பார்த்து பேசினேன்। मैंने बातचीत किया, நான் அந்த ஆளை பார்த்து பேசினேன்। मैंने कहा हाँ हाँ, पूछ ले हाँ। அவர் கேட்டா हाँ 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 சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு। थोड़ा आवाज उठा के बोला, जोर से बोला। நான் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் அழுத்தி சொன்னேன்। फिर उन्होंने कहा हाँ, திரும்ப அவர் சொன்னா हाँ, मैं जोर से बोला। திரும்ப நான் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசினேன்। वो व्यक्ति हंसते कह रहा, भैया समझ में नहीं आया। திரும்ப அந்த மனுஷன் அவர் சொன்னாரு, ஆனா எங்களுக்கு புரியவே இல்லைன்னு சொல்லி சொன்னாரு சிரிச்சுக்கிட்டே। मैंने उसे लिख कर के बोला, நான் அவரிடத்துல எழுதி சொன்னேன், तुम्हारा कान में कुछ खराबी है क्या, जांचना चाहते हैं? உன்னுடைய காதுல ஏதோ ஒரு பகுதி கெட்டு போச்சு, அதை நீ சோதிக்க விரும்புறாயா? उन्होंने क्या कहा मालूम है? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? मालूम है, ठीक से सुनाई नहीं पड़ रहा, எனக்கு தெரியும் காது சரியா கேட்க மாட்டேங்கன்னு சொல்லி, मैं ऊंचा सुनता हूँ। நான் கொஞ்சம் சத்தமா கேட்கிறேன்। ऊंचा सुनता हूँ मतलब छेवड़ा पोछद मुझे मतलब भाई बहरा हो गया, அதாவது நான் எனக்கு காது எனக்கு செவிடாயிட்டு, எனக்கு காது கேட்காது। लेकिन डॉक्टर के पास तो गए, டாக்டர் கிட்ட நான் போனேன், அது உண்மைதான்। डॉक्टर कहता मशीन लगाइएगा तब सुनाएगा, டாக்டர் சொன்னாரு மெஷின் மாட்டினா அப்பதான் உங்களுக்கு கேட்கும்। लेकिन अगर हम मशीन लगाएंगे लोग क्या कहेंगे? நான் மெஷினை மாட்டினா ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? अभी भी वो व्यक्ति मशीन नहीं लगाता है और हमारे होंठों की बातों से ही समझ के कुछ करता है। இப்பவும் அந்த மனுஷன் மிஷினை மாட்டல, நம்முடைய உதடு அசைவை வச்சு எதையோ ஒண்ணு புரிஞ்சிடுறாரு। जरूर अभी हमारे साथ काम नहीं करते हैं, अभी काम नहीं कर रहे हैं, அவர் இப்பொழுது நம்மோடு கூட ஊழியத்துல இல்ல। परंतु जब मुलाकात होती है होंठों के देखते हैं किस प्रकार यही भैया कहते होंगे
यही भैया बतलाते होंगे करके अनुमान के अनुसार काम करते हैं। ஆனால் அவர் பேசும்பொழுது என்ன செய்வார் தெரியுமா, உதட பாப்பாரு, அசைவ பாப்பாரு, இதுதான் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு போல, ஓ இப்படித்தான் அண்ணன் சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமான யூகிச்சு செய்வாரு. परमेश्वर के साथ काम करने वाले भी बहुत लोग ऐसे ही हैं। தேவனோடு கூட ஊழியத்துல செய்றவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ठीक से परमेश्वर को सुनते नहीं है, சரியா ஆண்டவரை கேட்காம இருப்பாங்க. सोच लेते हैं यही परमेश्वर करता होगा करके अनुमान करके ही चलता है। சிலவங்க என்ன செய்வாங்க, இதுதான் ஆண்டவர் சொல்லிட்டு இருப்பாரு போல, இப்படிதான் ஆண்டவர் சொல்லுவாரு போலன்னு சொல்லி ஏதோ யூகத்துல செய்வாங்க, யூகிச்சிட்டு. नहीं, அது அப்படி ஒருபோது இருக்க கூடாது. இல்ல, हमें अगर सुनाई नहीं पड़ रहा है, நமக்கு சரியா கேட்கலையா, प्रभु हमें सुनने के लिए ताकत दीजिए। ஆண்டவரே கேட்பதற்கு பலன் தாங்கய்யா. लोग मेरे बारे में कुछ भी सोचें उससे कोई मतलब नहीं। ஜனம் என்ன குறிச்சு என்னமோ நினைக்கிட்டு அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. चश्मा पहनने से लोग मुझे बुढ़ा समझे उससे कोई मतलब नहीं। கண்ணாடி போட்டா ஜனம் என்னைய கிழவன் நினைக்கும் பரவாயில்ல. या कान में ठीक से सुनाई पड़ता ना, मशीन लगाने से लोग क्या कहेंगे उससे कोई मतलब नहीं। அல்லது காது சரியா கேட்க மாட்டேங்கி மிஷினை மாட்டி வச்சிருக்கேன், ஜனம் என்னமோ நினைக்குது, பரவாயில்ல. मुझे ध्यान से देखना है, ध्यान से सुनना है। ஆனா கவனமா பார்க்கணுமே, கவனமா கேட்கணுமே. वही व्यक्ति सही काम कर सकता है। அந்த மனிதன் தான் சரியான வேலை செய்ய முடியும் ஐயா. परमेश्वर हमसे बर्ताव करने पाए। தேவன் நம்மோடு கூட இடைப்பட